கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல அனைத்து ராசி பெருமக்களும் நல்ல செல்வ வளம், நல்ல வாழ்க்கை, தொழில் விருத்தி எல்லாம் கிடைத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால இந்த வருடத்தில் உள்ள கிரகங்களின் நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரமாகி ரிஷபராசியில இருக்காரு. அவர் பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி ரிஷபராசியில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி என்னன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதுக்கப்புறம் அந்த மிதுன ராசியில் இருந்த குரு பாத்தீங்கன்னா அதிசாரமாகி அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகராசியில இருக்கிற அந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா வக்ரம் அடைகிறாரு அந்த வருடம் முடியும் வரைக்கும். அதுக்கப்புறம் சனி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் கும்பராசியில இருக்கிறாரு. அந்த கும்பராசியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த மிதுன ராசியில இருக்கிற சனியானவர் பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்துல இருக்கிறாரு. அந்த மீனத்துல இருக்கிற வக்ர சனி பாத்தீங்கன்னா திரும்ப நவம்பர் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. நிவர்த்தி ஆயிட்டு சனியிலே பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் பிரவேசிக்கிறார். அடுத்து ராகு கேது எப்படி இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலும் கேது என்னன்னா கன்னி ராசியிலும் இருக்கிறார். ராகு கேது பேச்சுக்கு பிறகு 18 மேல பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு வருது. அந்த ராகு கேது பேச்சுக்கு பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதுபோக மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் தான். அது ஒரு ஒரு மாசத்துக்கும் மாறுவாங்க. ஆக இந்த மாத கிரகங்களினுடைய பேச்சுகளை பாத்தீங்கன்னா அந்தந்த மாதத்தினுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்ப அடுத்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். மேஷ ராசி நேர்களே, இந்த 2025ஆம் வருடத்திற்கான பலன்களை நம்ம 3 பகுதிகளாக பார்ப்போம். அதாவது முதல் பகுதி பாத்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் ஒருவித பலன்கள், அதாவது சனிப்பெயர்ச்சி வரைக்கும் ஒரு பலன்கள். அடுத்து ஏப்ரல் மே நம்ம 2வது பலன்களாக நம்ம பார்ப்போம். ஏன்னா ராகு கேது குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா மே மாசம் வரைக்கும், அது வரைக்கும் 2வது பலன்கள். அடுத்து குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு மீதமுள்ள மாதங்களுக்கு நம்ம 3வது பலன்களாக நம்ம பார்ப்போம். மேசராசி நேர்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்துல 7ரை சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சனி எப்ப பேர்ச்சி ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஆகுறாரு. அந்த சமயத்துல இருந்து உங்களுக்கு 7ரை சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். 7ரை சனியுள்ள முதல் பாகமான விரய சனி அப்படிங்கிறது ஒரு பகுதி உங்களுக்கு ஆரம்பமாகும். இப்ப அந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால உங்களுக்கு முதல் 3-4 மாதங்கள்லயே என்னன்னா உங்களுக்கு அதனோட இஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இப்ப இருப்பீங்க. அதனால உங்களுடைய பேச்சுல செயல்கள்ல எல்லாமே கவனமா இருக்கணும். அதே நேரத்துல எந்த விதமான தவறான காரியங்களையும் ஈடுபடக்கூடாது. இது எல்லாமே இருந்தா நீங்க இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்க ஜெயிச்சிடலாம். ஏன்னா சனி பாத்தீங்கன்னா உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய்க்கு பகை. அதனால தீவிரமான 7ரை சனியை என்னன்னா இந்த சனி பகவான் கொடுப்பாரு. அதனால நீங்க 7.5 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வருடத்தினுடைய முதல் பகுதியான ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 11ல இருக்கிறாரு. அவர் 11ல இருந்தாலும் 12ஆம் இடத்துக்குரிய பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வாரு. இப்ப 11ல இருந்து என்ன மாதிரியான பலன் கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதனால குழந்தைகளிடம் பார்த்தோன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரம் மனைவியினுடைய சகோதரர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லைன்னா வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். சனியினுடைய பார்வை 5ஆம் வீட்டுல விழுவுறதுனால புத்திர பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்தவர்கள் கொஞ்சம் தாமதமாகும். அது மட்டும் இல்லாம சனி என்னன்னா உங்களுடைய ராசி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியிடங்கள்ல இரவு நேரங்கள்ல செல்லும்போது கவனமா இருக்கிறது நல்லது. இல்லைன்னா விபத்துகள் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியதி பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசிக்கு 4லயும் இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்க ராசிக்கு விரையாதிபதியான குரு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரும்.
அதே நேரத்துல பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது பெரிதாக சேர்க்க முடியாது. அடுத்து இந்த குரு வந்து என்னன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொன்பொருள் எல்லாமே சேர்க்கை எல்லாமே கொடுப்பாரு. அதே நேரத்துல உங்களுக்கு செலவும் வைப்பாரு. அதனால உங்களுடைய செலவுகளை வந்து என்னன்னா சுப செலவுகளாக மாத்திக்கொள்வது ரொம்ப நல்லது. காதலிக்கிற மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது சரியான டைம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா, உங்க இருவருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள்ங்கிறது வந்து வந்து போகும். ஏன்னா, சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுவுறதுனால, பெரிதான அளவுக்கு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுவுறதுனால, வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு அல்லது போனஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். குருவும் சுக்கிரனும் பிப்ரவரி மாசம் பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனை யோகம் அடையறதுனால, குடும்பத்துல வந்து ஒரு நல்ல சுப செய்திகள் அல்லது சுப விசேஷங்கள் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். நண்பர்களுடனான கூட்டு தொழில பார்த்தீங்கன்னா, கவனமா இருக்கணும். இல்லன்னா நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா, சனியும் பார்த்தீங்கன்னா, விரைய சனியா வரப்போறாரு. அதனால உங்களுக்கு ஒரு பாடத்தையும் கத்துக் கொடுக்குவதற்கு அவர் முயற்சிப்பார். ராசி அதிபதி வக்ரமாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இல்லன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த உடல்நல குறைபாடு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நுரையீரல், அதே மாரி மார்பு, அடுத்து தொடை, கால் முட்டு இந்த பகுதியில தான் பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆரம்ப கல்வி மற்றும் காலேஜ்ல படிக்கிற மாணவ, மாணவிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே நேரம் ஹைஸ்கூல்ல படிக்கிற மாணவ, மாணவிகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அடுத்து இந்த வருடத்தினுடைய 2வது பகுதியான ஏப்ரல், மேல என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இடப்பெயர்ச்சி ஆகுறாரு. அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகுறாரு. உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 7.5 சனியில பார்த்தீங்கன்னா, முதல் 2.5 வருடமான விரயச்சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இந்த விரயச்சனியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க உங்களுடைய சம்பாத்தியத்தை விட அதிகமான செலவுகள வந்து இந்த சனி வந்து குடுப்பாரு. அதனால நீங்க செலவுகள சுருக்கிக்கிறது, இல்லன்னா செலவுகள சுப செலவுகளாக மாத்துறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த சனி பார்த்தீங்கன்னா 12ல இருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது உருவாகுவாங்க. அதே நேரத்துல தாய் மாமன்களிடம் பார்த்தீங்கன்னா, மனக்கசப்புகள் அப்படிங்கிறது வரும். அதே நேரம் அம்மா வழி உறவினர்களிடம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதோட சனி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறத அவர் ஏற்படுத்துவார். கூடவே ராவும் சேர்ந்து பார்க்கிறாரு. இதனால வந்து என்னன்னா, பிரச்சனைகள வந்து வேணுமனே வந்து என்னன்னா, உங்களுக்கு எதிராக வந்து உருவாக்குவாங்க. அதனால நீங்க தான் கவனமா இருக்கணும். அதனால பாஸ் சொல்றத வந்து என்னன்னா, கேட்டு அரவணைச்சு போறது தான் உங்களுக்கு நல்லது. சனியினுடைய 10ஆம் பார்வை 9ஆம் வீட்ல விழுவுறதுனால, அப்பாவின் மூலமாக நீங்க எதிர்பார்த்த சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பது ரொம்ப கடினம். ராகுவும் சனியும் சேர்ந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்த பார்க்கறதுனால, குடும்பத்துல வந்து குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து குழந்தைகளுடைய ஆரம்ப கல்வியில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து படிப்புல வந்து பெரிதான அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது காமிக்க மாட்டாங்க. ஏன்னா 7.5 சனி வேற ஆரம்பிக்குது. அதனால படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி தான் இருப்பாங்க. அடுத்து வருடத்தினுடைய 3வது பகுதியான ராகு, கேது, குரு பெயர்ச்சிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். குருவானவர் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதே நேரம் ராகு, கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, மே 18ஆம் தேதி நடக்குது. ராகு பார்த்தீங்கன்னா, மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த நேரத்துல அப்பா, மகனுக்கும் இடையேயான பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகள்ங்கிறது இருக்கும். அதே நேரத்துல குருவினுடைய பார்வையினால பார்த்தீங்கன்னா, எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அப்பா வந்து சண்டையும் போடுவாரு. அதே நேரத்துல சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணுவாரு. 9 மற்றும் 12ஆம் இடத்துக்குரிய அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்த பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த நேரம் நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து நண்பர்களுடனான கூட்டு தொழில்ல வந்து என்னன்னா, இப்ப நீங்க செய்யலாம். இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா, ஓரளவுக்கு லாபமும் வரும், செலவும் வரும். இந்த வருடத்துல குழந்தைகள கல்வியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 7.5 சனி வேற இருக்கு. அதே நேரத்துல சனியும் வேற 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, கல்வியில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால வந்து பெற்றோர்கள் வந்து என்னன்னா, குழந்தைகளுடைய படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. சனியினுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவுறதுனால, வேலை பார்க்கிற இடங்கள்ல அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரம் இந்த சனி வந்து 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, பேசுற பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும் குடும்பத்துல. இல்லன்னா உங்களுடைய பேச்சினால பார்த்தீங்கன்னா, குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, காதலன், காதலிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா, பெரிதான அளவுக்கு ஒற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால ஒருவருக்கொருவர் விட்டுக் குடுத்து செல்வது தான் நல்லது. அடுத்து குரு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சி அடைகிறாரு. அப்ப வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றாரு. அந்த நேரம் உங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்த பார்க்கறதுனால, நீங்க அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். குரு 4ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதனால, தாயாரின் மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம்.
வண்டி வாகனங்களுடைய பழுது ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு விரை செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த 2025ஆம் வருடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதனால ஒண்ணு அதை சுப செலவா மாத்திக்கிடணும். அப்படி இல்லாட்டானா செலவுகளை சுருக்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் நீங்க 7 சனி என்னன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த முதல் பாகத்தை கடக்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.